மகர ராசி நேயர்களுக்கு எப்பாடியோ போதும் சார், 7.5 சனி முடிஞ்சு போச்சு. எவ்வளோ கஷ்டம் சார், 7.5 வருஷம் படாத பாடு, சொல்கிறதையும் கேட்கல, சுயமாகவும் புரிஞ்சிக்கல. நான் இப்படி தான் செய்வேன்னா நான் என்ன பண்ண முடியும்? குரு சொல்கிறார், இதெல்லாம் வேணாங்க, வேலை மாற்றம் வேண்டாம், இடமாற்றம் வேண்டாம், தொழில் மாற்றம் வேண்டாம், இருக்கிறத பண்ணிட்டு போங்கன்னா கேட்டிங்களா? அப்போ இப்போ நீங்கள் பட்டுதான் ஆகணும். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், கடவுள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தராரு. இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வேலை மாற்றத்தில் கோல் வச்சுறது, உங்களுடைய சாதுரியம் சாமர்த்தியம் தான் வெளிப்படுறது வரப்போகுது. அற்புதமாக தோள்பட்ட வலி, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, தெளிவான சிந்தனை, நல்ல தூக்கம், வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும், வருமானங்கள் கூடும், கடன் தீரும். இப்படி சுப பலனாக சொல்லிட்டு போகிறேன். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய ஆரம்பம், குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, பண இருப்பு. ஆகவே புதிய வாழ்க்கை, புதிய பாதை தொடங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தி பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உச்சம் பெற்ற குரு வரப்போகிறார். குரு வருவதற்கு முன்னாடியே நீங்கள் ஆலங்குடி போயிட்டு வந்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? மற்ற கிரகங்கள் அப்படின்னும் போது வேற, சுப கிரகங்கள் மாறும்போது நமக்கு எல்லாமே நல்ல விஷயமா தானே நடக்க போகுது. ஆனால் இந்த சனீஸ்வரர் ஆயுள்காரகன், மந்தகன், மிகப்பெரிய செல்வத்தை தருவார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சார் செல்வத்தை கொடுப்பாரா? ஆமாங்க, நிரந்தர செல்வத்தை கொடுப்பார். ஆனால் அனுபவத்தையும் சேர்த்து கொடுப்பார். பணம்னா என்ன, பட்டினினா என்ன, செய்யாத குற்றம்னா என்ன, தண்டனைனா என்ன, நேர்மையாக நடப்பது என்ன, உண்மையிலேயே உங்கள் உழைப்புனா என்ன, உயர்வுனா என்ன, வேர்வைனா என்ன. ஆகவே சுப கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும். அசுப கிரகங்கள் நமக்கு ஏதோ இல்லாததெல்லாம் கொடுத்துரும். அதுவும் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் இருக்குது பாருங்கள். சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? ஒரு சில ஜோதிடர்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது. திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. நான்லாம் கூட திருக்கணித பிரகாரம் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு போயிடுச்சு. 2வது சனிப்பெயர்ச்சிக்கான பலன்கள், பரிகாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஆகவே 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷத்தையும், கௌரவத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும், மன நிம்மதியும், சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. மகர ராசி நேயர்களுக்கு எப்பாடியோ போதும் சார், 7.5 சனி முடிஞ்சு போச்சு. சார் இன்னும் வேறு ஏதாவது பஞ்சாங்கம் இருக்கா சார்? அந்த பஞ்சாங்கத்தில் இன்னும் 7.5 சனி இருக்கா சார்? தொழில், முதல்ல தொழில், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம், கௌரவம். எவ்வளோ கஷ்டம் சார், 7.5 வருஷம் படாத பாடு, சொல்கிறதையும் கேட்கல, சுயமாகவும் புரிஞ்சிக்கல. நான் இப்படி தான் செய்வேன்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னா பட்டு தான் தீரணும். படுங்க, ஓரளவுக்கு தடுத்து ஆட்கொள்ளலாம். நான் தடுத்து ஆட்கொள்றவனையும் தள்ளி விட்டு போவேன்னா சிவபெருமான் என்ன பண்ணுவார்? தந்தை அடித்தால் தாய் அணைப்பள், தாய் அணைத்தால் தந்தை அடைப்பள். எனக்கு தாயும் தந்தையும் நீ என்றோ, நீ அடித்தா நான் எங்கப்பா போவேன்? எனக்கு அப்பா அம்மா நீ தானே. அந்த மாதிரி குரு சொல்கிறார், இதெல்லாம் வேணாங்க, வேலை மாற்றம் வேண்டாம், இடமாற்றம் வேண்டாம், தொழில் மாற்றம் வேண்டாம், இருக்கிறத பண்ணிட்டு போங்கன்னா கேட்டிங்களா? அப்போ இப்போ நீங்கள் பட்டுதானே ஆகணும். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், கடவுள் மறுபடியும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தராரு. இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வேலை மாற்றத்தில் கோல் வச்சுறது, உங்களுடைய சாதுரியம் சாமர்த்தியம் தான் வெளிப்படுறது வரப்போகுது. அற்புதமான காலம். முதல்ல உடம்பு தேரும். அடுத்தவன் சொல்கிறத மண்டையில் ஏற்றிக்காதீங்க. நீங்கள் யார் தெரியுமா? ராஜராஜ சோழன். இருக்கட்டும் போயா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாரு. சோழனாக இருங்க, ராஜராஜனாக இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு இது விளக்கு போட்டு வந்தீங்கல்ல, போதும். தோள்பட்ட வலி, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி, தெளிவான சிந்தனை, நல்ல தூக்கம், வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும், வருமானங்கள் கூடும், கடன் தீரும். இப்படி சுப பலனாக சொல்லிட்டு போகிறேன். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய ஆரம்பம்,
குடும்பத்தில் சந்தோஷம், மன நிம்மதி, பண இருப்பு. ஆகவே புதிய வாழ்க்கை, புதிய பாதை தொடங்குங்கள். என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குரு தட்சிணாமூர்த்தி பார்வை வந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உச்சம் பெற்ற குரு வரப்போகிறார். குரு வருவதற்கு முன்னாடியே நீங்கள் ஆலங்குடி போயிட்டு வந்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை. சனீஸ்வரரும் உங்களுக்கு சமமாக பிரமாதமாக அள்ளி கொடுப்பார். பிரமாதமாக இருக்கார். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இப்போ நம்ம பலன்கள் பார்த்தோம், பரிகாரம் பார்த்தோம். இருந்தாலும் ஜோதிடம்ங்கிறது கட்டுமானம் எப்படி தெரியுங்களா? அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷன் ஆன்மீகத்து மேலே தரும். அந்த ஆன்மீகம் நலச்சக்கரவர்த்தி வந்து திருநள்ளாறில் வந்து தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் வந்து தர்பாரண்யேஸ்வரரை வந்து வழிபட்டு தன்னுடைய சனீஸ்வரருடைய தாக்கம் போகிறதுக்காக வந்து வழிபட்ட தலம். ஏன் சனீஸ்வரரே வந்து வழிபட்ட திருத்தலம் தான் திருநள்ளாறு. அப்போ அந்த கோவிலில் அவங்களுக்கெல்லாம் சுப பலன்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்பெல்லாம் சனீஸ்வரரை வந்து கிரகங்கள் மாறுதுன்னு அவங்களுடைய வட்டார பஞ்சாங்கங்களை பற்றி சொல்கிறாங்களோ அதை தானே நம்மளும் ஃபாலோ பண்ணோம். ஒரு சில நேரங்களில் ஆன்மீகத்துக்கு இது ஜோதிடத்துக்கு ரொம்ப பக்கபலம். அந்த பக்கபலத்தை வந்து நம்ம தூக்கி விசிறடிக்க முடியாது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதனை பார்க்கும்போது வேணால் ஒரு திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் யூனிவர்சல் பொதுவான வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஊரோடு ஒத்து வாழ்ந்துன்னு சொன்னாங்க. ஆகவே நம்ம இதில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ அதில் வந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் கரெக்டுன்னு சொல்கிறதோ இதில் என்ன இருக்குது? 2 பெயர்ச்சி கொண்டாடி தான் போங்களேன். திருக்கணித பிரகாரம் பண்ணிங்க, வாக்கிய பிரகாரம் பண்ணிங்க. ஆக நமக்கு வந்து பலனில் வந்து முக்கியம். நமக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்கணுமே ஒழிய இதில் வந்து குற்றம் குறை பார்த்து இது சரியா அது சரியா எது சரிங்கிற பட்டிமன்றம் வச்சுக்கிறதோ, நம்மளை நாமே தாழ்த்திக்கிறதோ, ஒருவர் மற்றவரை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ, சிறப்பு பற்றி பேசுகிறதோ, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி பேசுகிறதோ தவறு. ஆகவே ஒரு கோவில்களில் அதுவும் சிறப்பு பெற்ற சனீஸ்வரருக்கு உண்டான அந்த கோவிலில் வந்து அவங்க செய்கிறாங்க அப்படின்னா நோ மோர் ஆர்கியூமெண்ட். சுப்ரீம் கோர்ட் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா அது நோ அப்ஜெக்ஷன் அட் ஆல். அதுக்கப்புறம் எங்கே போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி நம்ம தலை வணங்கணும். அந்த ஒரு அடிப்படையில் எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. கும்பத்தில் இருந்து மீனராசிக்கு போக போகிறார். ஆனால் உண்மையிலேயே புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருந்து உள்ளுக்குள்ளேயே அவர் மாறப்போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த கிரகப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது தருமா? ஏன்னா இவர் தான் ஆயுள்காரர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 120 வருடங்கள் ஒருத்தர் வாழ்ந்தான்னா 60 வருடங்கள் சனீஸ்வரருடைய திசையாகவே நடந்துக்கிட்டு போகுது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இப்படி அவனுக்கு எத்தனையோ வகையான சனீஸ்வரருடைய தாக்கம். முத்தாய்ப்பு வச்ச மாதிரி 19 வருஷங்கள் சனி மகாதிசை. இதில் யாரும் மாட்டாத ஆளே கிடையாது. அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, இந்த சனீஸ்வரனுடைய பார்வையில் வந்து மாட்டி தான் தீரணும். சர்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சனீஸ்வரருடைய சனிப்பெயர்ச்சிக்கு எல்லாரும் பயப்படுறது இயற்கை தானே. ஆகவே எதிர்வரும் இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வாக்கியப்படி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா? நல்ல வேலை கிடைக்குமா சார்? நல்ல உத்தியோகம் கிடைக்குமா? இடமாற்றம் வருமா? கடந்த காலங்களில் நான் பட்டுக்கிட்டு இருந்தேனே அந்த அவஸ்தைகள்லாம் தீருமா? 7.5 சனி ஆரம்பிக்குதா? 7.5 சனி விடுதா? எல்லாத்த விட கண்டக சனியா? அஷ்டம சனி எனக்கு ஆரம்பமா? ஏற்கனவே எனக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கே, இப்போ எனக்கு ஜென்ம சனியா சார்? இப்படிலாம் தானே கேட்குறீங்க. கவலையே படாதீங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எளிமையாக நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, திருநள்ளாறில் வந்து யார் வழிபட்டார்? நலமகாராஜா வந்து வழிபட்டார். அதை விட திருநள்ளாறில் சனீஸ்வரரே வந்து வழிபட்டார். சனீஸ்வரர் அங்கே வேண்டிக்கிட்டது என்ன? இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு
நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு தர்பாரணேஸ்வருடைய அதிகாரம், அவருடைய ஆச்சரியமான அதிகாரம் சொன்னதுனால சனீஸ்வரர் அங்கே போகிறவங்களுக்கு மங்களத்தை தருவார், சுப மங்களத்தை தருவார். அப்படிங்கிறத ஒரு சின்ன ரகசியம். 12 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்கள் வரணும், நல்ல வாழ்க்கை வரணும். குருவோட வீட்டுக்கு தான் வர்றது அப்படிங்கிறதுனால மனதில் எதுவும் கஷ்டம் வச்சுக்காதீங்க. எல்லோருக்கும் எல்லா விதமான சுகங்களும், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும்னு நான் வணங்கும் தெய்வத்தை வேண்டி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.